என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீடியோல பார்த்து. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் விலகி, வேற ஒரு சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய சித்தப்பா திரு சங்கர், எட்னமல்லி சங்கர் சித்தப்பா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் யாருன்னு பார்த்தா எங்க அம்மாவுடைய அ ஒரே ஒரு தங்கையான மைதிலி அம்மா அவர்களின் கணவர். எங்க ஃபேமிலில ஒரு பெருமதிப்புக்குரிய அண்ட் தென் எங்களுடைய ஃபேமிலில ஒரு பெரிய மனுஷனா எங்க சித்தப்பா தான். எங்க சித்தப்பாவோட பர்த்டே இந்த வீடியோ மூலியமா அவருக்கு நான் ஹேப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். சித்தப்பா ஹேப்பி பர்த்டே. அண்ட் இந்த வீடியோக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலா இனி இந்த இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சித்தப்பா வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிறிஸ்துவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ பாடல் அவரே பாடுவாரு, அவரே இசையமைப்பாரு. எல்லாமே அந்த ஒரு பாட்டுனாலே மொத்தமே அவரே பார்த்துப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஞானம், அறிவும் வந்து எங்க ஃபேமிலில ரொம்ப அதிகமா இருந்தது பார்த்தா எங்க சித்தப்பா தான். ஸோ அவர் பாடுன அந்த பாட்டு தான் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட சினிமா ஃபோட்டோகிராஃபி, அதாவது வீடியோ எடுத்தது நானு. நான் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா இந்த 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 பாட்டு ஷூட் பண்ணது. அண்ட் இந்த வீடியோவோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, என்னோட மாமா தாய் மாமா பையன் வந்து அஸ்வந்த். என்னோட மாமா பையன் அஸ்வந்த் லட்சுமணன். அண்ட் இந்த வீடியோவோட மியூசிக் பார்த்தீங்கன்னா, என் தம்பி, அந்த சித்தப்பாவுடைய பையன், என்னோட தம்பி விஜய் அவர்கள். ஸோ இவங்க பாடின இந்த காம்போல உருவான இந்த சாங் தான். ஆல்ரெடி இந்த சாங் வந்து அவருடைய சேனல் போட்டிருக்காரு. ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நான் போட்டு மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, சித்தப்பா சொன்ன பதில், "இதெல்லாம் போட்டுக்கோ, இதெல்லாம்ப்பா இருக்கு. இதெல்லாம் காப்பிரைட் சவுண்ட் இல்லப்பா. நீ போட்டுக்கோ. உனக்கு பிடிச்சத போட்டுக்கோ. அண்ட் இது உன் மூலியமா அந்த பாட்டு பிரபலமான சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸ் எதுவும் இல்ல. ஸோ இது எங்க ஃபேமிலி சாங், எங்க ஃபேமிலி பாட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சினிமா ஃபோட்டோகிராஃபி இருந்தது. என்னோட மாமா பையனுடைய எடிட்டிங். அண்ட் எங்க சித்தப்பா தான் லிரிக்ஸு, அந்த ஆ இசை, இந்த இந்த எல்லா விஷயமும் எங்க சித்தப்பா தான் எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட பர்த்டேல வந்து அவர சந்தோஷப்படுத்துற விதமாகவும், இந்த பாட்ட வந்து கிறிஸ்துவ பாட்ட வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற விதமாகவும், சேம் எங்க ஃபேமிலில இப்படிலாம் டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களா தெரிஞ்சுக்க விதமா இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அண்ட் வாங்க இப்ப வீடியோ பார்க்கலாம். அண்ட் இந்த இந்த பாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க இல்லாத வாழ்க்கை அது பாலைவனம்" தான் சொல்லிட்டு அந்த பாட்டோட ஸ்டார்ட்டிங் இருக்கும். ஸோ பாட்டோட எல்லா டீட்டெயிலும் இந்த 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 பாட்டுலயே வந்துரும் ஸ்டார்ட்டிங்ல. அண்ட் தொடர்ந்து இந்த சேனல பாருங்க. இன்னும் நெறைய விஷயங்கள், நெறைய சுவாரஸ்யமான தகவலா காத்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல. ஸோ இனி வரும் காலங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச். கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். சேற்றில் விழுந்த என்ன தூக்கி எடுத்தவரே, உங்க தூய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவரே. சேற்றில் விழுந்த என்ன தூக்கி எடுத்தவரே, உங்க தூய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். தேடி போக அவசியம் இல்ல தேடி வந்தவரே. தட்சணை எதுவும் கேட்பதும் இல்ல காட்சி தருபவரே. தேடி போக அவசியம் இல்ல தேடி வந்தவரே. தட்சணை எதுவும் கேட்பதும் இல்ல காட்சி தருபவரே. உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க தயவினால் உயிர் வாழ்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க தயவினால் உயிர் வாழ்கிறோம். நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான்.
மாற்றி தந்தவரே. எங்க வீட்டிலே வந்து தங்குங்க, எங்க குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. எங்க வீட்டிலே வந்து தங்குங்க, எங்க குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். சபையின் நடுவே அன்று உலாவி வந்தவரே, எங்க சபையின் நடுவே இன்று உலாவி வந்திடுங்க. 7 சபையின் நடுவே அன்று உலாவி வந்தவரே, எங்க சபையின் நடுவே இன்று உலாவி வந்திடுங்க. உங்க மகிமையால் என்னை மூடுங்க, உங்க வல்லமையால் என்னை நிரப்புங்க. உங்க மகிமையால் என்னை மூடுங்க, உங்க வல்லமையால் என்னை நிரப்புங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான். சேற்றில் இருந்த என்ன தூக்கி எடுத்தவரே, உங்க தூய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவரே. சேற்றில் இருந்த என்ன தூக்கி எடுத்தவரே, உங்க தூய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம்தான். நீங்க வந்தாலே போதும் அது சோலைவனம்தான்.